ஸோ Vivo T2 Pro ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம இனிஷியலாக சாஃப்ட்வேர் எப்படி செட்டப் பண்ணுறது அதை பற்றி வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துலாம். நீங்கள் வந்து Iqoo ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை விவோலேயே வந்து வேறு ஏதாவது மாடல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிமிலர் சாஃப்ட்வேர் செட்டப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இனிஷியல் செட்டப் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் ஃபோனை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட இதே மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உள்ள ஒரு சில பெர்மிஷன்ஸ் வந்து நம்ம டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் Funtouch OS இல்லை One UI MIUI இந்த மாதிரி மற்ற ஆண்ட்ராய்ட் ஸ்கின்ஸ்க்குமே வந்து சாஃப்ட்வேர் இனிஷியலாக எப்படி செட்டப் பண்ணுறது அதை பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபோன் சுவிச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இங்கே வந்து எந்த கண்ட்ரியில் இப்போ இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் இப்போ கரண்ட் லொக்கேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்தியாவில் அந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு இந்தியன் சிம் கார்டு போட்டு ஒரு கால் வந்து நீங்கள் பண்ணும்போது கரியர் வந்து அன்லாக் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அதர் கண்ட்ரிஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ இருக்க கரண்ட் லொகேஷன் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஸோ இந்த அக்ரிமெண்ட் அண்ட் டேர்ம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜில் வந்து நம்ம எல்லாமே வந்து பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அண்ட் ஒய்ஃபை வந்து நீங்கள் இமீடியட்டாகவும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை பொறுமையாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இமீடியட்டாக கனெக்ட் பண்ணிடுறேன். ஒய்ஃபை நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு அடிஷனல் ஆப்ஸ் எல்லாமே வந்து கூடவே இன்ஸ்டால் ஆகும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டுவல் பேண்ட் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது, 2.4 GHz அண்ட் 5 GHz. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா கெட்டிங் யுவர் ஃபோன் ரெடின்னு வந்துடும். இது வந்து ஒரு சில நிமிஷம் ஆகும், டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் காப்பி ஆப்ஸ் அண்ட் டேட்டா கேட்கும். நீங்கள் வந்து இப்போயே காப்பி பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை லேட்டர் காப்பி பண்ணுறதா இருந்தாலுமே வந்து நீங்கள் டோன்ட் காப்பி கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் பொறுமையாக ஃபுல் ஃபோன் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பழைய ஃபோனில் இருக்க டேட்டா வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த பேஜ் நமக்கு வந்துடும். செக்கிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஜிமெயில் ஐடி போட்டு வந்து லாகின் பண்ணிக்கலாம், இல்லை கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துமே வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ இமீடியட்டாக நீங்கள் இப்போவே கூட சைன்இன் பண்ணலாம், இல்லை லேட்டராக கூட வந்து நம்ம அதை சைன்இன் பண்ணிக்கலாம். நான் இப்போ கரண்ட்டாக அதை வந்து ஸ்கிப் கொடுத்துறேன். அண்ட் கூகுள் சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மோஸ்ட்டாக உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா அப்படின்னா ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்காக நம்ம டேட்டா வந்து அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கேட்கும். மெயின்டெனன்ஸ்க்காக அதுவும் வந்து நம்ம மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிடலாம். அலோ ஸ்கேனிங் யூஸ் லொக்கேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அக்செப்ட் கொடுத்துடலாம். இந்த பேஜில் வந்து நம்ம ஃபோனோட லாக்கு பயோமெட்ரிக்ஸ் எல்லாமே வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் என்ரோல்மெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டதுக்கப்புறமா இந்த ப்ரைவசி அக்ரிமெண்ட் பேஜ் வந்து நமக்கு Funtouch OSல எது ஓப்பன் பண்ணாலுமே கேட்கும். நம்ம அதை வந்து அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஸோ அக்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லைட்டாக மேலே வந்து நீங்கள் டச் பண்ணாலே போதும். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் தென் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் கேட்கும். ஃபேஸ் அன்லாக்குமே வந்து நீங்கள் இமீடியட்டாக அன்லாக் பண்ணோம் அப்படின்னா அதையும் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ரிவ்யூ அடிஷனல் ஆப்ஸ், எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக நமக்கு டிக்காக இருக்கும் இந்த பேஜில். கூகுள் ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கூகுள் டிரைவ், யூடியூப் மியூசிக், கூகுள் ஒன், கூகுள் டிவி, கூகுள் பே எல்லாமே வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் தான். பட் அதில் வந்து உங்களை நீங்கள் பொறுமையாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. அண்ட் அடிஷ்னல் கீழே இருக்க கேம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு சில கேம்ஸ் நம்ம மோஸ்ட்டாக யூஸே பண்ண மாட்டோம். அண்ட் சோனி லைவ் மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது, தேவையில்லை. நீங்கள் பொறுமையாக ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. மேலே வந்து டிக் எடுத்து விட்ருங்க. எந்த ஆப்ஸுமே வந்து இன்ஸ்டால் ஆகாது. அதுக்கப்புறமா வந்து ஓகே கொடுத்துருங்க. அண்ட் இப்போது இந்த பேஜில் வந்து ஆப் பெர்மிஷன் அண்ட் சர்வீஸ் ரெக்கமெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் இப்போ பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ வெதர் வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஃபோனோட லொக்கேஷன் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிடலாம். ஸ்மார்ட் அப்கிரேட் இருக்குது, ஏதாவது அப்டேட்ஸ் எதாவது வந்திருக்கு அப்படின்னா அது வந்து செக் பண்ணி பார்க்கும். அதுவும் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கான்றது வந்து நீங்கள் மேனுவலாக கூட வந்து போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா அந்த அப்டேட்டோட பேக்கேஜஸ் வந்து வைஃபை வழியாக டவுன்லோட் பண்ணுவான்னு கேட்கும். இது நீங்கள் மோஸ்ட்டாக வைஃபை நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வைஃபை நெட்வொர்க் இருக்குது அப்படின்றப்போ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி வச்சிடும் நமக்கு. அப்படி தேவையில்லை, நான் மேனுவலாக போய் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இதையுமே வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ART++ டர்போ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மோட் எனபிள் பண்ணியிருக்கப்போ ஒரு சில ஆப்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லான்ச் ஆகும். நமக்கு தேவைப்படுதுன்னா எனபிள் பண்ணிக்கலாம். பட் தேவையில்லை அப்படின்றப்போ வந்து இந்த மான்ஸ்டர் டர்போ ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஜோவி ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, கூகுளோட கார்ட்ஸ் மாதிரி வந்து நமக்கு இந்த ஜோவி ஹோம் இருக்கும். இது தேவையில்லை அப்படின்னா கூட இதையும் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். பர்சனலைஸ் ரெக்கமெண்டேஷன் இதை டிசேபிள் பண்ணிட்டு லாக் ஸ்க்ரீன் போஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, லாக் ஸ்க்ரீன் பேஜில் வந்து நமக்கு வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். TWS குயிக் பேரிங் இருக்குது பார்த்தீங்களா, நியர்பை இயர்ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னா குயிக்காக வந்து பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். இது தேவைப்படுதுன்னா நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் ஃபைனலாக இந்த பேஜில் வந்து நமக்கு எந்த மாதிரி நேவிகேஷன் மோடு தேவை அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். கெஸ்டர் வேணுன்னா கெஸ்டர், 3 பட்டன் நேவிகேஷன் வேணுன்னா 3 பட்டன் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஃபோன் இஸ் ரெடி. ஃபைனலாக வந்து நம்ம ஃபுல்லாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்படி தான் வந்து நம்ம
நம்ம ஒரு Funtouch OS ஃபோனை வந்து செட்டப் பண்ணி முடிக்கிறது. அண்ட் அதுக்குள்ளே வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு 244 MBக்கு. இது நம்ம வந்து லேட்டராக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா நமக்கு ப்ளோட்வேர் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ப்ளோட்வேருக்கு பஞ்சமே இருக்காது. ப்ளோட்வேர் அப்படின்றது வந்து அடிஷ்னலாக கம்பெனிலேருந்தே ஒரு சில ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த டெய்லி ஹண்ட், ஃபேஸ்புக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஃபோன் ஃபுல்லாக செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹோம் செட்டிங்ஸில் வந்து இந்த ஸ்வைப் டவுன்வர்ட்ஸ் அண்ட் ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் சென்டர் கிளிக் பண்ணுறங்க. அது செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா குளோபல் சர்ச் வந்து ஓப்பன் ஆகும். அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் நமக்கு. ஸோ வீடியோவில் இப்போ காட்டின மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து Funtouch OS ஃபோன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக செட்டப் பண்ணி முடிச்சிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து Vivo or Iqoo ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.